இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே கேட்குறேன் நான், இத்தனை ஆண்டு காலமாக சீமான் அவர்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவர் ஏமாத்துறாரு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுதா என்ன? இல்லை, ஒரு மனிதர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிற போது அது நேரடியாக பழகுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஒரு தேசத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க, இவர் ஒரு நாட்டில் இருக்கார். வெறும் கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லாம் சில பேர் சேட்டிங்லாம் வந்து லவ் பண்ணுவான், கிட்ட போனவொன்னே தான் தெரியும் அது கிளவின்னு, அந்த மாதிரிலாம் ஆயிரும் இல்லையா? அது மாதிரி தான் இது ஒரு ஏமாற்று வேலை தான். சிலப்பு அருகாமையில் போகிற போது அவருடைய உண்மையான சுயரூபம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இப்போ ஈழத்தமிழர்களுடைய அடுத்த கட்டமான ஒரு குரலாக ஈழத்தமிழர்கள் யாரை தேர்வு செய்வாங்க? அதற்கு பல பேர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, குளத்தூர் மணி போன்றவர்கள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க, நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கிறாங்க. அதாவது பேச்சாளனை மட்டுமே தலைவனாக பார்ப்பதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு தவறான விஷயம். ஏன்னால் மகாத்மா காந்திக்கு பேச்சாற்றல் கிடையாது, கர்ம வீரர் காமராஜர் சிறந்த பேச்சாளர் கிடையாது. பேச்சாற்றல் மிக்கவர்கள் மட்டும்தான் தலைவர்கள் என்று நம்ம கருத முடியாது. செயல் வீரர்களாக பல பேர் இருப்பாங்க, மதிய நுட்பம் கொண்டவர்களாக பல பேர் இருப்பாங்க. அதனால் பேச்சாளர்களை தலைவராக பார்ப்பதனால் வந்த வினை தான் அது. பஞ்சு டைலாக் அடிக்கிறவன் பூராமே, அது நல்லா பேசுகிறவன் பூரா நல்லவே நினைக்கக்கூடாது. அதனுடைய விளைவு தான் இந்த ஏமாற்று வேலைக்கு அடிப்படை.